குழப்பமா இருக்கான். இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது தான் நல்லது. என் ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உட்காந்துட்டு இருக்கான். ஏதாவது நடந்திருக்குமா? மேனேஜ் பண்ணலாம். கல்யாணி அக்கா, நீங்க நாளைக்கு தானே ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னீங்க, இன்னைக்கே வந்துட்டீங்களா? ஏதோ விருந்துக்கு வந்திருக்கிற மாதிரி பேசின்னு இருக்குது பாரு. இந்த சார் யாரு? நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. அட, டொமேட்டோ சாஸ் சாப்பிட்டுட்டு பூசி இருக்கீங்களே. ஏய், நம்ம விஷயம் பூரா தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு போச்சா? அப்போ இப்போ நான் எங்க இருக்கேன்? சொர்க்கத்துல இருக்கேன். என்டர்டெயின் பண்ண ரொம்பவோ ஊர்வசியோ இங்க இல்ல. எதிரில் இந்திரன் இருக்கிறான், போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சாரி டார்லிங், நான் 13 சொன்னது உனக்கு 13 விழுந்துடுச்சு. ஆனா இந்த சைக்கோ கிட்ட எப்படி மாட்டின? இட்ஸ் ஓகே டார்லிங், நீ இருக்கல்ல, எனக்கு எந்த பயமும் இல்லை. நீ காப்பாத்திடுவல்ல? எனக்கே வழி இல்ல, உன்னை எப்படி காப்பாத்துவேன்? அது எப்படி டார்லிங்? எனக்காக எது வேணா செய்வேன்னு சொன்னல. நம்ம காதலுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னல நீ. உயிரா? உயிர் போற நிலைமையில இருக்கேன்டி. உன்னால தான் நான் இங்க மாட்டிக்கிட்டேன். அந்த சைக்கோ விட்டாலும் நான் உன்னை கொன்னுடுவேன். ஏய், நானா உயிர்னு சொன்னேன்? அப்படி தாண்டி சொல்லுவேன். இருந்தாலும் புருஷனே விட்டு வர நான் ஏண்டி உயிரை கொடுக்கணும்? டேய், உங்க பஞ்சாயத்தை கதையில நிஜம் ப்ரோக்ராம்ல போய் வச்சுக்கோங்க. பாத்தியா, புருஷனை ஏமாத்திர பொண்டாட்டியா இருந்தா யாரா இருந்தாலும் கேவலமா தான் பாப்பாங்க. அதான் என் பொண்டாட்டி. அது சரி, இவன் திருடனா இல்ல சைக்கோவா? திருடனா திருட்டு போயிருக்கணும்ல. சைக்கோவா இருந்தா கொண்டு இருக்கணும்ல. டார்கெட் நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இல்லைன்னா அப்புறம் ஏன் என் வீட்டுக்கு வந்தான்? இந்த வீட்டில் வேற யார் இருக்கா? நானும் என் பொண்டாட்டி என் மச்சினிச்சு. ஏன்? அப்போ அவன் மச்சினிச்சிக்காக வந்திருப்பான். ஹாய், கங்காதரன் சார் வீட்டில் இல்லை. அப்படின்னா நீங்கள் கங்காதரன் சார் இல்லையா? இல்லை. கங்காதரன் சார் தானே எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னார். ஓ, வர சொன்னாரா? ஜூம் மீட்டிங்கில் இருக்காரு, டைம் ஆகும். பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ வாங்க.